எரேமியா ஆகமம் அதிகாரம் 32. யூதாவின் அரசன் செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 10ஆம் ஆண்டில், அதாவது நெபுகத்நேசரது ஆட்சியின் 18ஆம் ஆண்டில் ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது பாபிலோனிய மன்னனுடைய படை எருசலேமை முற்றுகையிட்டுக் கொண்டிருந்தது. இறைவாக்கினர் எரேமியாவோ யூதா அரசனது அரண்மனையில் இருந்த காவல் கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். யூதா அரசன் செதேக்கியா எரேமியாவை பார்த்து, ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்நகரை பாபிலோனிய மன்னனுடைய கையில் ஒப்புவிக்கிறேன், அவனும் அதை கைப்பற்றிக் கொள்வான். யூதாவின் அரசன் செதேக்கியா கல்தேயரின் கைக்கு தப்பமாட்டான். மாறாக அவன் பாபிலோனிய மன்னனிடம் கையளிக்கப்படுவது உறுதி. செதேக்கியா அவனோடு நேருக்கு நேர் பேசுவான், அவனை முகத்துக்கு முகம் பார்ப்பான். அவன் செதேக்கியாவை பாபிலோனுக்கு இழுத்துச் செல்வான். நான் அவனை சந்திக்கும் வரையில் அவன் அங்கேயே இருப்பான் என்கிறார் ஆண்டவர். மேலும் கல்தேயருக்கு எதிராக நீங்கள் போரிட்டாலும் வெற்றி பெற மாட்டீர்கள் என்று நீ இறைவாக்கு உரைத்தது ஏன் என்று சொல்லி அவரை சிறைப்படுத்தினான். அப்பொழுது எரேமியா கூறியது: ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இதோ, உன் உறவினன் சல்லூமின் மகன் அனமேல் உன்னிடம் வந்து, அனத்தோத்தில் இருக்கும் என் நிலத்தை நீ விலைக்கு வாங்கிக் கொள், ஏனெனில் அதை வாங்கி மீட்பது உனது உரிமையாகும் என உன்னை வேண்டுவான். ஆண்டவர் உரைத்திருந்தவாறே என் உறவினரின் மகன் அனமேல் காவல் கூடத்தில் இருந்த என்னிடம் வந்து, தயவு செய்து பென்யமீன் நாட்டில் அனத்தோத்தில் உள்ள என் நிலத்தை நீர் விலைக்கு வாங்கிக் கொள்ளும், ஏனெனில் அதை மீட்டு உடைமையாக்கிக் கொள்வது உமது உரிமை, நீரே அதை வாங்கிக் கொள்ளும் என்று வேண்டினார். அப்பொழுது அது ஆண்டவரின் வாக்கு என்று நான் அறிந்து கொண்டேன். அதன்படி அனத்தோத்தில் இருந்த அந்த நிலத்தை என் உறவினரின் மகன் அனமேலிடமிருந்து நான் வாங்கினேன். அதற்கு விலையாக 17 செக்கேல் வெள்ளியை அவரிடம் நிறுத்து கொடுத்தேன். பத்திரத்தில் கையெழுத்திட்டு அதில் முத்திரையிட்டேன். சாட்சிகள் முன்னிலையில் வெள்ளியை தராசில் வைத்து நிறுத்து கொடுத்தேன். பின்னர் விதிமுறைகளும் நிபந்தனைகளும் அடங்கிய முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த பத்திரத்தையும் அதன் முத்திரையிடப்படாத நகலையும் நான் பெற்றுக்கொண்டேன். ஒப்பந்த பத்திரத்தை மாசேயாவின் பேரனும் நேரியாவின் மகனுமான பாரூக்கிடம் நான் கொடுத்தேன். என் உறவினரின் மகன் அனமேல் முன்னிலையிலும் பத்திரத்தில் கையொப்பமிட்டிருந்த சாட்சிகள் முன்னிலையிலும் காவல் கூடத்தில் உட்கார்ந்திருந்த யூதர் அனைவருடைய முன்னிலையிலும் நான் அதை கொடுத்தேன். அவர்கள் முன்னிலையில் நான் பாரூக்கிற்கு கொடுத்த கட்டளையாவது: இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இந்த ஒப்பந்த பத்திரங்களை, அதாவது முத்திரையிடப்பட்டதையும் அதன் நகலையும் எடுத்துக்கொள். நீண்ட நாள் அவை பாதுகாப்புடன் இருக்கும் பொருட்டு அவற்றை ஒரு மண்பாண்டத்தில் போட்டுவை, ஏனெனில் இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்நாட்டில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் மீண்டும் விலைக்கு வாங்கப்படும். ஒப்பந்த பத்திரத்தை நேரியாவின் மகன் பாரூக்கிடம் ஒப்படைத்த பின்னர் நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டது: என் தலைவராகிய ஆண்டவரே, உம் மிகுந்த ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. உமக்கு கடினமானது எதுவும் இல்லை. 1000 பேருக்கு நீர் அருளன்பு காட்டி வருகிறீர். ஆனால் தந்தையரின் குற்றத்திற்கான தண்டனையை அவர்களுக்கு பின் அவர்களுடைய பிள்ளைகளின் மடியில் கொட்டுகிறீர். மாபெரும் ஆற்றல் மிகு இறைவா, படைகளின் ஆண்டவர் என்பதே உமது பெயராகும். நீர் திட்டமிடுவதில் பெரியவர், செயலில் வல்லவர். மானிடரின் வழிகள் எல்லாம் உமது கண்முன்னே உள்ளன.
எனவே அவரவருடைய வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நீர் கைமாறு அளிக்கிறீர். நீர் எகிப்து நாட்டில் செய்த அடையாளங்களையும் வியத்தகு செயல்களையும் இஸ்ரவேலிலும் மற்ற எல்லா மக்களினத்தார் நடுவிலும் இன்று வரை தொடர்ந்து புரிந்து வருகிறீர். இன்று வரை உமது பெயருக்கு புகழ் தேடிக்கொண்டீர். அடையாளங்கள் மற்றும் வியத்தகு செயல்களால் பேரச்சம் உண்டாக வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் மக்கள் இஸ்ராயேலை எகிப்து நாட்டினின்று நீர் கூட்டிக் கொண்டு வந்தீர். அவர்களுடைய மூதாதையர்க்கு தருவதாக நீர் வாக்களித்திருந்த நாட்டை, பாலும் தேனும் வழிந்தோடும் இந்நாட்டை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் வந்து அதை தங்கள் உடைமையாக்கிக் கொண்டார்கள். ஆனால் உம் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, உம் சட்டத்தையும் பின்பற்றவில்லை. நீர் கட்டளையிட்டிருந்த எதையுமே செய்யவில்லை. ஆதலால் இத்தீங்கு அனைத்தும் அவர்களுக்கு நேரிடச் செய்தீர். இதோ நகரை கைப்பற்றும் பொருட்டு முற்றுகை தளங்கள் எழுகின்றன. வாள், பஞ்சம், கொள்ளை நோய் காரணமாக நகரை எதிர்த்து போரிடும் கல்தேயர் அதை கைப்பற்றுவர். நீர் சொன்னது எல்லாம் இப்பொழுது நடந்தேறிவிட்டதை நீரே காண்கிறீர். ஓ தலைவராகிய ஆண்டவரே, நீர் என்னை பார்த்து வெள்ளியை விலையாக கொடுத்து உனக்கு நிலத்தை வாங்கிக்கொள், அதற்கு சாட்சிகளையும் வைத்துக்கொள் என்று சொல்கிறீரே. ஆனால் நகர் கல்தேயரின் கையில் ஏற்கனவே வீழ்ந்துவிட்டதே. பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கல்தேயரிடமும் பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசரிடமும் இந்நகரை நான் கையளிப்பேன். அவனும் அதை கைப்பற்றிக் கொள்வான். இந்நகரை எதிர்த்து போரிடும் கல்தேயர் அதன் உள்ளே புகுந்து அதற்கு தீ வைப்பர். அதனோடு வீடுகளையும் தீக்கிரையாக்குவர். ஏனெனில் அந்த வீடுகளின் மேல் தளங்களில்தான் மக்கள் பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள். வேற்று தெய்வங்களுக்கு நீர்ம படையல்களை படைத்தார்கள். இவ்வாறு அவர்கள் எனக்கு சினமூட்டினார்கள். இஸ்ரவேல் மக்களும் யூதா மக்களும் தங்கள் இளமை முதல் எனது திருமுன் தீமை ஒன்றையே செய்து வந்துள்ளார்கள். ஆம், இஸ்ரவேல் மக்கள் தங்கள் செயல்களால் எனக்கு சினமூட்டியதை தவிர வேறு எதுவும் செய்ததில்லை என்கிறார் ஆண்டவர். இந்நகர் கட்டியெழுப்பப்பட்டது முதல் இந்நாள் வரை என் சினத்திற்கும் சீற்றத்திற்கும் காரணமாயிருந்துள்ளது. எனவே நான் அதை என் திருமுன் நின்று அகற்றிவிடுவேன். ஏனெனில் இஸ்ரவேல் மக்களும் யூத மக்களும் தங்களது எல்லா தீச்செயல்கள் மூலம் எனக்கு சினமூட்டியுள்ளார்கள். அவர்களும் அவர்களுடைய அரசர், தலைவர், குருக்கள், இறைவாக்கினர், யூதா மக்கள், எருசலேம் வாழ் மக்கள் ஆகிய அனைவரும் இவ்வாறு செய்துள்ளார்கள். அவர்கள் தங்களது முகத்தை அல்ல, முதுகையே எனக்கு காட்டினார்கள். திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவும் இல்லை, அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. எனது பெயர் விளங்கும் கோவிலை தீட்டுப்படுத்தும்படி தங்கள் அருவருப்பான சிலைகளை அதில் வைத்தனர். மோலேக்கு தெய்வத்துக்கு தங்கள் புதல்வர் புதல்வியரை தீயில் சுட்டெரிக்கும்படி பென் இன்னோம் பள்ளத்தாக்கில் பாகாலின் தொழுகை மேடுகளை எழுப்பினார்கள். இத்தகைய அருவருப்பான செயலை செய்வதன் மூலம் யூதா பாவத்தில் விழ வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கட்டளையிடவில்லை. இது என் எண்ணத்தில் கூட எழவில்லை. இப்பொழுதோ வாள், பஞ்சம், கொள்ளை நோய் காரணமாக இந்நகர் பாபிலோனிய மன்னனிடம் கையளிக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் இந்நகரை பற்றி கூறுகிறீர்கள். ஆனால் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் அதை குறித்து கூறுவது இதுவே: இதோ என் சினத்திலும் சீற்றத்திலும் வெஞ்சினத்திலும் நான் அவர்களை துரத்தி அடித்துள்ள எல்லா நாடுகளினின்றும்
அவர்களை கூட்டி சேர்ப்பேன். அவர்களை இந்த இடத்திற்கு திரும்ப கூட்டி வந்து பாதுகாப்புடன் அவர்களை வாழச் செய்வேன். அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள், நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன். ஒரே இதயத்தையும் ஒரே நெறிமுறையையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். இதனால் அவர்கள் தங்கள் நலனையும் தங்களுக்கு பின் தங்கள் பிள்ளைகளின் நலனையும் கருதி எந்நாளும் எனக்கு அஞ்சி நடப்பார்கள். நான் அவர்களோடு என்றும் நிலைத்திருக்கும் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன். எனவே அவர்களுக்கு நன்மை செய்ய நான் தவற மாட்டேன். என்னை பற்றிய அச்சத்தை அவர்களது இதயத்தில் பதிய வைப்பேன். இதனால் அவர்கள் என்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு நன்மை புரிவதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். என் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவர்களை நான் இந்நாட்டில் உறுதியாக நிலைநாட்டுவேன். ஏனெனில் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இத்தகைய பெரும் தீங்கு அனைத்தையும் இம்மக்கள் மீது வரச் செய்தது போலவே நான் அவர்களுக்கு அறிவித்திருக்கும் எல்லா நலன்களையும் அவர்களுக்கு வழங்குவேன். இது மனிதர்களோ விலங்குகளோ இல்லாத பாழடைந்த நாடு, இது கல்தேயரிடம் கையளிக்கப்பட்டுள்ள நாடு என்று எந்த நாட்டை பற்றி நீங்கள் கூறுகிறீர்களோ அந்த நாட்டில் நீங்கள் மீண்டும் விலைக்கு நிலங்களை வாங்குவீர்கள். வெள்ளியை விலைக்கு கொடுத்து நிலங்கள் வாங்குவர், அவற்றுக்கு பத்திரம் எழுதி முத்திரையிடுவர். இவை சாட்சிகள் முன்னிலையில் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் நகர்களிலும் மலைப்பகுதியுள்ள நகர்களிலும் செபேலாவை சார்ந்த நகர்களிலும் நெகேபை சார்ந்த நகர்களிலும் நிகழும். ஏனெனில் அடிமைத்தனத்தினின்று நான் அவர்களை திரும்பி வரச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். யூதித்து ஆகமம் அதிகாரம் 1. ஒரு காலத்தில் நெபுகத்நேசர் மன்னன் நினிவே மாநகரில் அசீரியர்களை ஆண்டு வந்தான். அப்பொழுது எக்பத்தானாவில் அர்பகசாது அரசன் மேதியர் மீது ஆட்சி செலுத்தி வந்தான். அர்பகசாது எக்பத்தானாவை சுற்றிலும் 3 முழ பருமனும் 6 முழ நீளமுமான செதுக்கிய கற்களை கொண்டு 70 முழ உயரமும் 50 முழ அகலமும் உடைய மதில்களை எழுப்பினான். அதன் வாயில்கள் மேல் 100 முழ உயரம் கொண்ட காவல் மாடங்களை கட்டினான். அவற்றின் அடித்தளங்களை 60 முழ அகலத்தில் அமைத்தான். தன்னுடைய வலிமை மிகு படைகள் புறப்பட்டுச் செல்வதற்கும் காலாட்படை அணிவகுத்துச் செல்வதற்கும் வசதியாக 70 முழ உயரமும் 40 முழ அகலமும் கொண்ட வாயில்களை கட்டினான். நெபுகத்நேசர் மன்னன் தனது ஆட்சியின் 12ஆம் ஆண்டில் ராகாவு நகர எல்லையில் இருந்த பரந்த சமவெளியில் அர்பகசாது அரசனுக்கு எதிராக போர் தொடுத்தான். மலைவாழ் மக்கள் யூப்ரத்தீசு, திக்ரீசு, உதஸ்பு ஆகிய ஆறுகள் அருகே வாழ்ந்தோர், சமவெளியில் வாழ்ந்த ஏலாமியரின் அரசன் அரியோக்கு ஆகிய அனைவரும் நெபுகத்நேசருடன் சேர்ந்து கொண்டார்கள். இவ்வாறு பல மக்களினங்கள் கெலையூது மக்களின் படைகளோடு சேர்ந்து கொண்டன. பின்னர் அசீரிய மன்னன் நெபுகத்நேசர் பாரசீகத்தில் வாழ்ந்தோர் அனைவருக்கும், சிலிசியா, தமஸ்கு, லெபனோன், எதிர் லெபனோன் ஆகிய மேற்கு நாடுகளில் வாழ்ந்தோர் யாவருக்கும், கடற்கரை வாழ் மக்கள் எல்லாருக்கும், கர்மேல், கிளையாது, வட கலிலேயா, எஸ்திரலோன், பெரும் சமவெளியெங்கும் வாழ்ந்த மக்களினத்தார் எல்லாருக்கும், சமாரியாவிலும் அதன் நகர்களிலும் வாழ்ந்தோர் அனைவருக்கும், யோர்தானுக்கு மேற்கே எருசலேம், பாத்தேன், கெலூசு, காதேசு, எகிப்தின் எல்லையில் இருந்த ஓடை வரை வாழ்ந்தோருக்கும், தபீனா, ராம்சேசு, கோசேன் பகுதிகளின் மக்கள் எல்லாருக்கும், தானி,
மெம்பிஸுக்கு அப்பால் எத்தியோப்பியாவின் எல்லை வரை எகிப்தில் வாழ்ந்த எல்லாருக்கும் தூது அனுப்பினான். ஆனால் இந்த நாடுகளில் வாழ்ந்தோர் யாருமே அசீரிய மன்னன் நெபுகத்நேசரின் சொல்லை பொருட்படுத்தவில்லை. அவனோடு சேர்ந்து போரிட முன்வரவில்லை. அவனுக்கு அவர்கள் அஞ்சவும் இல்லை. ஆனால் அவனை யாரோ ஒரு மனிதனாகவே கருதினார்கள். அவனுடைய தூதர்களையும் இழிவுபடுத்தி வெறுங்கையராய் திருப்பி அனுப்பினார்கள். ஆகவே இந்நாடுகள் அனைத்தின் மீதும் நெபுகத்நேசர் கடுஞ்சினம் கொண்டான். சிலிசியா, தமஸ்கு, சிரியா ஆகிய நாடுகள் அனைத்தையும் பழிவாங்கி மோவாபியர், அம்மோனியர், யூதேயர், எகிப்தியர் ஆகிய அனைவரையும் வாளுக்கு இரையாக்கப் போவதாக தன் அரியணை மீதும் அரசு மீதும் ஆணையிட்டான். இவ்வாறு மத்திய தரைக்கடல் முதல் பாரசீக வளைகுடா வரையிலும் வாழ்ந்த எல்லாரையும் அழிக்க கட்டளையிட்டான். நெபுகத்நேசர் தனது ஆட்சியின் 17ஆம் ஆண்டில் தன் படைகளை அர்பகசாது அரசனுக்கு எதிராக ஒன்று திரட்டினான். அவனோடு போரிட்டு வெற்றி பெற்று அவனுடைய காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை அனைத்தையும் முறியடித்தான். அவனுடைய நகர்களை கைப்பற்றிய பின் எக்பத்தனாவை வந்தடைந்தான். அதன் காவல் மாடங்களை கைப்பற்றி கடை வீதிகளில் புகுந்து கொள்ளையடித்து அதன் எழிலை சீர்குலைத்தான். மேலும் அவன் ராகாவு மலைப்பகுதியில் அர்பகசாதை பிடித்து தன் ஈட்டியால் குத்தி கொன்று அவனை முற்றிலும் அழித்தொழித்தான். பின்னர் தன்னோடு சேர்ந்து போரிட்ட மாபெரும் திரளான படை வீரர்களோடு நினிவேக்கு திரும்பி வந்தான். அங்கு அவனும் அவனுடைய படை வீரர்களும் 120 நாள் விருந்து கொண்டாடி மகிழ்ந்தார்கள். யூதித்து ஆகமம் அதிகாரம் 2. அசீரிய மன்னன் நெபுகத்நேசர் சூளுரைத்திருந்தவாறு எல்லா நாடுகளையும் பழிவாங்குவான் என்று அவனது ஆட்சியின் 18ஆம் ஆண்டு முதல் மாதம் 22ஆம் நாளன்று அரண்மனையில் பேசப்பட்டது. அவனும் தன் பணியாளர்கள், உயர்குடி மக்கள் யாவரையும் அழைத்து தனது இரகசிய திட்டம் பற்றி அவர்களோடு கலந்தாலோசித்தான். அந்த நாடுகளின் சூழ்ச்சி பற்றி தன் வாய்ப்பட முழுமையாக எடுத்துரைத்தான். மன்னன் இட்ட கட்டளையை ஏற்காத அனைவரும் அழிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் அசீரிய மன்னன் நெபுகத்நேசர் தன் படைத்தலைவனும் தனக்கு அடுத்த நிலையில் இருந்தவனுமான ஓலோபேரினை அழைத்து அவனை நோக்கி பின்வருமாறு கூறினான். அனைத்துலகின் தலைவராகிய மாமன்னர் இவ்வாறு கூறுகிறார்: இங்கிருந்து உடனே புறப்பட்டுச் செல்லும். போரிட தயங்காத 1,20,000 காலாட்படையினரையும் 12,000 குதிரை படையினரையும் உம்மோடு கூட்டிக் கொள்ளும். நான் கொடுத்த ஆணைக்கு மேற்கு நாட்டவருள் எவருமே பணியாததால் அவர்களுக்கு எதிராக படையெடுத்துச் செல்லும். அவர்கள் நிலத்தின் விளைச்சலையும் தண்ணீர் வசதியையும் எனக்கு அளிப்பதற்கு அவர்களை ஆயத்தமாயிருக்கச் சொல்லும். ஏனெனில் நான் சினமுற்று அவர்களை எதிர்த்துச் செல்லவிருக்கிறேன். அவர்களது நாடு முழுவதையும் என் படை வீரர்களின் காலடிகள் மூடும். அதனை அவர்கள் சூறையாடும்படி கையளிப்பேன். அவர்களுள் காயமடைந்தோர் பள்ளத்தாக்குகளை நிரப்புவர். ஓடைகளும் ஆறுகளும் அவர்களின் பிணங்களால் நிரம்பி வழியும். நிலத்தின் கடை எல்லைக்கே அவர்களை நாடு கடத்துவேன். நீர் எனக்கு முன்னதாக புறப்பட்டுச் சென்று அவர்களின் நாடுகளை எல்லாம் என் பெயரால் கைப்பற்றும். அவர்கள் உம்மிடம் சரணடைந்தால் அவர்களை நான் தண்டிக்கும் நாள் வரை காவலில் வைத்திரும். பணிய மறுப்பவர்களுக்கோ இரக்கம் காட்டாதீர். நீர் கைப்பற்றும் நாடெங்கும் அவர்களை கொலைக்கும் கொள்ளைக்கும் கையளித்துவிடும். என் உயிர் மேல் ஆணை, என் அரசின் ஆற்றல் மேல் ஆணை,
நான் சொன்னதையெல்லாம் என் கையாலேயே செய்து முடிப்பேன். உம் தலைவரின் ஆணைகளில் எதனையும் மீறாதீர். நான் உமக்கு கட்டளையிட்டவாறே அவற்றை திண்ணமாய் செய்து முடியும். காலம் தாழ்த்தாமல் செயல்புரியும். ஒலோபேரின் தன் தலைவனிடமிருந்து சென்று அசீரிய படையின் தலைவர்கள், தளபதிகள், அலுவலர்கள் ஆகிய அனைவரையும் தன்னிடம் அழைத்தான். தலைவன் தனக்கு ஆணையிட்டபடி 1,20,000 தேர்ந்தெடுத்த வீரர்களையும் வில் வீரர்களான குதிரை படையினர் 12,000 பேரையும் திரட்டினான். பெரும் படை ஒன்று போர் தொடுக்கச் செல்லும் முறைப்படி அவர்களை அணிவகுக்கச் செய்தான். மேலும் தங்கள் பொருள்களை சுமந்து செல்ல பெருந்திரளான ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கோவேறு கழுதைகளையும், உணவுக்கு தேவைப்பட்ட எண்ணற்ற செம்மறியாடுகளையும் மாடுகளையும் வெள்ளாடுகளையும், அனைவருக்கும் போதுமான உணவுப் பொருள்களையும், அரண்மனையிலிருந்து மிகுதியான பொன்னையும் வெள்ளியையும் திரட்டிக் கொண்டான். இவ்வாறு தேர்ப்படையினர், குதிரைப்படையினர், தேர்ந்தெடுத்த காலாட்படையினர் ஆகியோர் அடங்கிய தன் முழு படையுடன் நெபுகத்நேசர் மன்னனுக்கு முன்னதாகச் சென்று மேற்கு பகுதி முழுவதையும் நிரப்புமாறு ஒலோபேரின் புறப்பட்டான். அப்பொழுது பல இனங்களைச் சேர்ந்த எண்ணிலடங்காத பெரும் கூட்டம் ஒன்று வெட்டுக்கிளிகளின் திரள் போலும் நிலத்தின் புழுதி போலும் அவர்களோடு புறப்பட்டுச் சென்றது. அவர்கள் நினிவேயிலிருந்து புறப்பட்டு பெக்திலேது சமவெளியை நோக்கி 3 நாள் பயணம் சென்றார்கள். அதை தாண்டி மேல் சிலிசியாவுக்கு வடக்கே மலை அருகில் பாசறை அமைத்தார்கள். ஒலோபேரின் தன் காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை அடங்கிய முழு படையையும் அங்கிருந்து நடத்தி கொண்டு மலை நாட்டிற்குள் முன்னேறிச் சென்றான். வழியில் பூது, லூது என்னும் நகர்களை பாழ்படுத்திய பின் கெலையோன் நாட்டிற்கு தெற்கே பாலை நிலத்தின் ஓரத்தில் வாழ்ந்து வந்த ராசியர், இஸ்மவேலர் ஆகிய அனைவரையும் கொள்ளையடித்தான். யூப்ரத்தீசு கரை வழியாகச் சென்று மெசபொத்தோமியாவை கடந்து அப்ரோன் ஓடை முதல் கடல் வரை இருந்த அரண்சூழ் நகர்கள் அனைத்தையும் தரைமட்டமாக்கினான். மேலும் சிலிசியா நாட்டை அவன் கைப்பற்றி தன்னை எதிர்த்த யாவரையும் கொன்றான். பிறகு அரேபியாவிற்கு எதிரே இருந்த எப்பேத்தின் தென் எல்லையை அடைந்தான். மிதியானியர் யாவரையும் சுற்றி வளைத்து அவர்களின் கூடாரங்களை தீக்கிரையாக்கி ஆட்டுக்கொட்டில்களை கொள்ளையடித்தான். கோதுமை அறுவடை காலத்தில் அவன் தமஸ்கு சமவெளிக்கு இறங்கிச் சென்றான். அவர்களுடைய வயல்களுக்கு தீ வைத்தான். ஆடு மாடுகளை அழித்தான். நகர்களை சூறையாடினான். வயல்வெளிகளை பாழாக்கினான். இளைஞர்கள் அனைவரையும் வாளுக்கிரையாக்கினான். சீதோன், தீர், சூர், ஒக்கீனா, யாம்னியா ஆகிய கடலோர நகர்களில் வாழ்ந்தோர் யாவரும் அவனுக்கு அஞ்சி நடுங்கினர். அசோத்து, அஸ்கலோனில் வாழ்ந்தோரும் அவனுக்கு பெரிதும் அஞ்சினர்.